மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஒரு இனிமையான நாளாகத்தான் இது திகழ்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், சில செலவினங்களும் ஏற்படும். அதாவது சில நகைகள் வாங்குவதோ இல்லை ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் குடும்பத்தை சந்தோஷமாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் குடும்பத்தாரோடு நிலவும். இந்த தினம் எப்படின்னா, குறிப்பாக நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும், திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயப்படுவதற்கும், காதல் போன்ற விஷயங்களில் ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவில், ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் ஒரு சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் மனசில் ஒரு தைரியம், சந்தோஷம், ஒரு உற்சாகம் இதெல்லாம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். வண்டி வாகனங்களை புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்குவதற்கோ இல்லை அதுக்கான ஒரு அட்வான்ஸை பே பண்ணுறதுக்கோ சிறப்பான தினமாக அமையும். சில பேர் வீடு வாங்கி அதுக்கு கிரகப்பிரவேசம் போன்றவை செய்வதற்காக இருப்பாங்க. அவர்களுக்கும் அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியாக முடிகிற மாதிரி சிறப்பாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினம்தான். அனாவசியமான தொந்தரவுகள் என்பது மிகவும் குறைந்து காணப்படும். நல்ல செய்திகள் சேரும். குறுகிய கால பிரயாணங்களையும் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். மொத்தத்தில் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் மறைந்து ஒரு இனிமையான சூழல் குடும்பத்தில் நிலவும். அதே போல் சில சுப நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் நினைந்து கொண்டிருந்தால் அந்த சுப நிகழ்வுகள் நடப்பது, உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னு இல்லை திருமணம் போன்ற சில ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் நடப்பதற்கு ஒரு ஏதுவான சூழல் நிலவுகிறது என்பது உறுதியாக சொல்லலாம். சிறப்பான தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். வெளிநாட்டு பயணத்துக்கு திட்டமிட்டிருந்தால் அதுக்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடக்கிறது, அதாவது குழந்தை பிறப்பது, இல்லை உங்களுக்கு வெளிநாடு செல்வது, இல்லை திருமணங்கள் மகளுக்கோ மகனுக்கோ, இல்லை நீங்கள் சிறு வயதினராக இருந்தால் உங்களுக்கோ அந்த திருமணம் போன்ற வைபவங்கள் நிகழ்வது போன்ற விஷயங்களுக்கான செலவுகள், அதற்காக சில அலைச்சல்கள், சுபவிரயங்கள்னு பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்த ஒரு நல்ல தினமாக விளங்குகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய ஆதாயங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும்னு சொல்லலாம். தெய்வ கடாட்சம் நிறைந்த தினமாக இருப்பதால் உங்களுக்கு வரவிருந்த ஒரு கெட்ட பெயர் கூட மறைஞ்சு போகிற அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினம். அதனால் மனசில் தைரியம், உற்சாகம் நிரம்பவே இருக்கும். பல சாதிக்க முடியாது என்று பலர் சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சாதிப்பதற்கான ஒரு வல்லமையை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நிலவும். தன வரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். சில நேரங்களில் புதிதாக சில விஷயங்களை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த புது விஷயங்கள்லாம் தொடங்குவதற்கான ஒரு சூழல் நிலவும். மொத்தத்தில் சிறப்பான தினமாகத்தான் இது அமையும்.
அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். பிரச்சனைகள் என்பது தீர்வதற்கான ஒரு வழிமுறை தென்படுகிறது. சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற அளவு சுலபமாக சில விஷயங்கள் முடியாமல் கொஞ்சம் இழுத்தடிக்கும். கடுமையான ஒரு முயற்சியும் ஒரு உத்வேகமும் ரொம்பவும் அவசியம். ஒரு சமயத்தில் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் நீங்கினது ஒரு தினம்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போது மேகத்திலேருந்து அந்த ஆதவன் வெளிவருவது போல் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அது உங்கள் லைஃப்பில் ஒரு பிரைட்னஸை கொண்டு வர, அதாவது ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய அளவில் சில நல்ல நிகழ்ச்சிகளை கொண்ட தினமாக இது அமையும். மனசில் சந்தோஷம் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குவதால் உங்களுக்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்ப்பாளராக இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமே பகைவனை துச்சமாக மதிக்கக்கூடாது. சரியான முறையில் எடை போட வேண்டும் என்பதே நியதி. அது போன்று இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் உங்களுக்கு எதிர்ப்பாக யார் செயல்படுவார் என்பது தெரிந்தால் அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தாலும் சரி, அது போன்ற ஒரு மாற்றங்களுக்கு எதிரொலியாக இந்த நாள் விளங்குகிறது. சிறப்பான மாற்றங்கள் நிகழ்வதற்கான அறிகுறிகள் என்பது ரொம்ப பிரமாதமாக தெரியும். ரொம்ப முன்னேற்றத்துக்கு தரக்கூடிய அளவுக்கு இது இருப்பதால் மனதில் ஒரு தைரியமும் தம்பையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் விளங்கும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரையில் பொறுத்தது போதும் பொங்கி எழும்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு வேகமாக சரி எவ்வளோ நாள் தான் நம்ம தலையை குனிஞ்சு போகிறது, இப்போ நிமிந்திர வேண்டிதான் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவில் சில நிகழ்வுகளை கொண்ட ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம்.